Can't develop a land structure few miles far from coast. ம். ம். அவரோட ஐடியா என்னன்னா அங்கேயே லேண்ட் கட்டிடுறாங்களாம் கடல்லயே. கடல்ல வந்து ஒரு லேண்ட் ஸ்ட்ரக்சருக்கு அதுக்கு என்ன அர்த்தம், அது எப்படி கட்டுவாங்க? அங்கேயே லேண்ட் ஃபால் அக்கர் ஆயிடும். ஒரு புயல அம்மா சும்மா அவ்வளவு சுமாரா யோசிக்கிறானுங்க பாருங்க. நீ லேண்ட் கட்டினா தாண்டா இன்னும் வேகமா வரும் அது. இல்ல இல்ல, அந்த லேண்ட் நம்ம ஆளுங்க அங்க போய் பிளாட் போட்டு அதுல உட்காரதானே செய்வாங்க. உட்காரட்டும் சார், உட்கார உட்கார நீ அது இன்னும் அடிச்சுன்னு தானே போகுது. இதெல்லாம் இது ஆக்சுவலா கிங்னு ஒருத்தர் போட்டிருக்காருல, அது ஒரு தமிழ் உங்க குரல் கட் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு. இருங்க இருங்க இருங்க, இதெல்லாம் கட் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு. நீங்க சுத்தாதீங்க மயிலாட், பேசி முடிச்சுட்டு கிளம்புங்க. அப்புறமா ஒரு 2 நிமிஷம். ஓ, கீழே வர்றீங்களா? டெரஸ். நல்ல விஷயம். நல்லது நல்லது. அது மாதிரியான ஒரு இடத்துல இருந்து பண்ணுங்க. இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சோ கிங்னு ஒருத்தர் போட்டிருக்காருல்ல, காத்து தான் வந்துச்சு மழை வரலன்னு. அது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நிறைய சிஸ்டம் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே. 2018 பெத்தாயின்னு ஒரு புயல் வந்துச்சு. அந்த புயல வந்து சென்னை மறக்கவே மறக்காது. சென்னை வந்து அன்னைக்கு வந்து ஊட்டி மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. 20 டிகிரி கீழே இருந்தது. இது குளிரு குளிருது, ரொம்ப 10 குளிர்ச்சு. டிகிரியா? ஏன்னா அது ஒரு பக்கம் 20ன்றது பெருசா குளிர் இல்லையே. சரி 20க்கு கீழேன்னு சொன்னேன் சார். நம்பர் என்னால கரெக்டா சொல்ல முடியல, பட் 20 கீழே ஊட்டி மாதிரி இருந்துச்சு வெதர். ஓகே, 10 அதாவது 15 இருந்திருக்கும். ஏன்னா அந்த புயல்லையுமே ஒரு பக்கம் மட்டும் ரெயின்ஃபீல்டு கிளவுட்ஸ் இருந்துச்சு. அது வந்து இந்த இதுனா யானம் இருந்துச்சு. யானம் இருக்குல்ல ஆந்திரால, அதுல அந்த யானம் சிட்டில தான் அதை கிராஸ் பண்ணுச்சு அந்த புயல். அங்கதான் அப்படியே ஃபுல்லா ரெயினை கொட்டிட்டு போச்சு. நம்மளுக்கு வெறும் காத்து. நமக்கு வெறும் காத்து. ஆக்சுவலா காத்துங்கிறத விட அது எம்டி ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. அதோட ஷெல்லோட ஒரு பகுதி தான், காத்து கூட இல்ல. அந்த எம்டி ஷெல் மட்டும் அப்படியே சென்னை சிட்டி மேல ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால வந்து அது வந்து ஒட்டு மொத்தமா அந்த டெம்பரேச்சர் வந்து பயங்கரமா டிராப் பண்ணி குளிர் 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 வச்சது. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இருந்திருக்குது. நம்ம ஊர்லயே வந்து புயல்கள் நிறைய இருந்திருக்கு. சில புயல்லாம் நம்ம ஊர்லயே வந்து சொல்லுவாங்க, அதிகமா புயல் அடிச்சு காத்து அடிச்சதுன்னா மழை வராதுரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது காரணம் கிடையாது. புயல் வேகமா வீசினா மழையும் கொட்டும் தான். ஆனா அது சிஸ்டமோட ஃபார்மேஷனை பொறுத்து, அந்த சிஸ்டம்குள்ளார எவ்வளவு மாய்ச்சர் போய் சேர்ந்துருக்கு எல்லாம் தானே சேர்ந்து வருது. இவங்க வந்து அதை சரியாது அந்த சிஸ்டம் ஃபார்மேஷன்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள். அது சம்டைம்ஸ் வந்து ரெயின் கிளவுட்ஸ் வச்சு இல்லாம வெறும் காத்தா வந்துட்டு போயிடலாம். அதனால அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ். நீங்க ஒரு ஃபில்ம் மேக்கரு, ஸ்கிரீன்ல வந்து ஸ்கை விழுந்துருச்சுன்னா பர்ன் ஆகும்னு தெரியாதா? எனக்கு பர்ன் பண்ண பிடிக்கும் சார். பர்ன் பண்ணா பிடிக்குமா? ஐய, பாக்குறவங்க கண் என்ன ஆவறது? உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக பாக்குறவங்களை வந்து அழ வைக்கலாமா? நியாயமா? இல்ல, இவரு மோந்தா புயலுக்கே இவரு வேலை பார்த்துன்னு அந்த புயல் அங்க போயிருச்சு, கூட வேலை பார்க்கல. வேஷம் கட்டிட்டோன்றதுக்காக என்ன ஒண்ணா பண்ணலாமா மயிலா? நீங்களே சொல்லுங்க. இல்ல நானே கேக்குறேன், வேஷம் கட்டிட்டோன்றதுக்காக இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல நான் பார்த்த ரெண்டு இது ஒரு 3வது சிஸ்டம். இது 2 சிஸ்டம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன வந்து பயங்கரமா